நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். நல்ல விஷயமா? ஓ மாவா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியல, எங்க போனான்னு தெரியல. கவலைப்படாத, அத சொல்லதுக்கு தானே நான் வந்திருக்கேன். என்ன சொல்லுதியோ? என் மாவா எங்க இருக்கா சொல்லுங்க. என் மாவளை எங்கேயும் பாத்தீங்களா? தயவு செய்து சொல்லிருங்க எங்க இருக்கா. ஓ மாவா கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம ஏன் கஞ்சிக்கு உப்பு கூட போட வழி இல்லாமல கிடக்கா அந்த குடிசை வீட்டுல. எங்க அம்மா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. கேள்வி வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் என்னென்ன கூத்தலாம் நடக்க போதோ தெரியல இந்த வீட்ல. ஐயோ என் புள்ள கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. எங்க இருக்கா? எந்த இடத்துல இருக்கா சொல்லுங்க. ஓ அம்மாவா ஊருக்கு தெக்க ஒரு வாழை குடிசை அங்க இங்கேயுமா பிஞ்சு நார கிடந்துல அந்த குடிசையில தான் நாய் கிடந்துச்சு பத்தியா. அதெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஓ மருமே அந்த குடிசையில கொண்டு வச்சிருக்காரு. அங்கதான் இப்படி கஞ்சிக்குள்ள ஆளு பட்டு கிடக்கா. என்ன சொர்ணக்கிளி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன். வேற என்ன செய்ய? ஒண்ணுக்கு உதவாத பயலை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டு இருக்கா. இந்த குடிசையில போய் கிடக்கல கடவுளே. கோபுர மாதிரி நீ இருக்கும்போது அவ எதுக்கு இந்த குடிசை வீட்டுல கடந்து கஷ்டப்படணும்? நீ போய் ஒரு எட்டு அவளை போய் வான்னு கூப்பிடு. அவ அளவோல வந்துருவா. அதுக்கப்புறம் ஒன்னா மண்ணா இருங்க. சும்மா ஒரு செகண்ட் தான் பஞ்சா பறந்துட்டேன். இந்நேரம் எங்க அம்மா வீட்டுல போய் நல்லா வத்தி வச்சிருக்கோம். அம்மாவா நல்லா கஷ்டப்பட்டு கிடக்கா. கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம உப்பு இல்லாம கிடந்து பாடுபட்டு இருக்கான்னு நல்லா சொல்லட்டும் நல்லா சொல்லட்டும் நான் சொல்லி விட்டுருக்கேன். அப்பதான் எங்க அம்மா கண்ணீர் வடிப்பா. கண்ணீர் வடிச்சிட்டு நம்ம பிள்ளை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுதா இனி கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லி நேரடியா வருவா. வாட்டி என் பிள்ளை நீ இப்படி கஷ்டப்படலாமா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு அப்படியே எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவா. எவ்வளவு சந்தோஷம். அப்படியே மெதுவா எங்க அம்மா வீட ஊர்ல இருக்கலாம் அந்த கிராமத்துல இருக்க வீட்டை என் பேர்ல அழுது புரண்டு எப்படியாவது சமயம் பார்த்து எழுதி வாங்கிடணும். அடியே நீலாமரி உனக்கு கொஞ்சம் மூளை இருக்குட்டி. மூளை இருக்கவே தான் யோசிக்க. நல்ல வேலை அந்த கிளவியும் கரெக்டா வந்து சேர்ந்துச்சு. கிளவிய பத்தி விட்டாச்சு. கிளவி கரெக்டாவே சொல்லிருக்கோம். இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. நினைச்சது நடக்க போகுது இன்னைக்கு. அதுவும் இன்னைக்கு எங்க அம்மா வர போறா. வந்த உடனே நான் கூட கொஞ்சம் ஒப்பாரி வச்சு அழுது வேங்கணும். அந்தால கண்ணீரை விட்டுருவா. அம்மா என் பிள்ளை கஷ்டப்படாத வாமா எப்பா அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கோடி வேணும். அதுக்கு தானே காத்து கிடக்கேன். இப்ப வருவா எங்க அம்மையை கண்டோன்னா மாலையா கண்ணீரை வடிச்சு அவ காலில் கிடந்து அழுது உருண்டணும். அப்பதான் கூட்டிட்டு போவா. இந்த மனசு வரை எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல. சரி வரட்டு நம்ம முதல்ல எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் ஒரு போன் போட்டா தானு சிட்டா பறந்து வந்துருவாரு. அடியே சில்வண்டு ஒரே ஓட்டமா ஒளிஞ்சிட்டா. இனிமே இவ எங்க வருவா? வரமாட்டா. இவ வரமாட்டான்னு சொல்லி மெதப்புல இருக்க நீ வாரண்டி. இன்னைக்கே வாரேன், திரும்பி வாரேன், உன்னை வச்சு வாங்குதேன். அடியே சில்வண்டு உன் ஆட்டமெல்லாம் இன்னையோட அடங்க போதுடி. இந்த நீலாம்பரியோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது. சரி நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? பந்தா வரட்டு அவ ஊக்குல இருக்க போறா. நமக்கு என்ன வந்துச்சு? பந்தா நம்மட்ட வாயே கொடுக்க கூடாது. நம்ம என்ன சொல்லி இருந்தோமோ அதை மட்டும் பார்த்துட்டு பேசாம இருக்கணும். என்ன சொத்த விளையா வாயே திறக்காம இருக்க? நான் சொல்லுது கேட்டா என்ன? எல்லாம் கேட்கதான் செய்தாச்சு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்கதான் செய்யுது. நான் போய் பாக்க என் பிள்ளையா அதானே கேட்டேன். பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லுன்னு சும்மா சொன்னாவோ சொல்ல விட. சரி நீ போய் பாரு, நான் போறேன். என்ன அப்பா வந்த ஜாலி முடிஞ்சு. இப்பதான் கஞ்சி உள்ள இறங்கும். இனி நீலாம்பரி வந்துருவா. கொண்டாட்டம் தான் களை கட்ட போகுது. என் பிள்ளை கஷ்டப்படுதான்னு இந்த கிளவி வந்து சொல்லிட்டு போகுது. சொல்லும் போதே மனசு சங்கடமா தான் இருக்கு. கூப்பிடவா இல்ல கூப்பிடாண்டமா? போய் பெத்த மனசு எப்படி கேட்கும்? போய் கூட்டிட்டு வரோம். யார் நீ? என்ன மாதிரி இருக்க? உன் மனசாட்சி என்ன? மவளை கூப்பிட கிளம்பிட்டியோ? கஷ்டப்படும் போது என்ன தாங்க முடியல. போய் கூட்டிட்டு வர போறேன். பொறுத்ததே பொறுத்த. இன்னைக்கு ஒரு நாள் பொறு, நாளைக்கு போய் கூப்பிட. அவமா இருக்குல்ல இன்னும் ஒரு நாள் கிடந்து கஷ்டப்படணுமா? எத்தனையோ நாள் என் பிள்ளை கஷ்டப்பட்டுட்டா. பாரு அவ கூட உனக்கு தெரியும். கொஞ்சமாவது மாறணும்ல. அதனாலதான் சொல்லுதேன். உடனே நீ ஓடணும்னு வச்சுக்கிய அவளுக்கு தொக்கா போயிரும். இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துட்டு நாளைக்கு போய் கூப்பிடு. சொன்னா கேளு. உனக்கு நல்லதுக்கு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். கேட்காம நீ போனன்னு வச்சுக்கிய அதுக்கப்புறம் மறுபடியும் கஷ்டம் தான் பட போறேன். சரி இப்போ ஒரு நாள் பொறுக்கேன். நாளைக்கு போய் நான் கூப்பிட்டுருவானா? சரி நாளைக்கு போய் கூப்பிடு. இன்னைக்கு ஒரு நாள் பொறு. அப்பதான் அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் என்ன ஏதுன்னு புரியும். அதுவும் சரிதான். காப்பி எதுவும் போட்டு தரட்டுமா? ஒண்ணு வேண்டாம். நீ யாரா இதனமா சோறு இருக்கேன். கொஞ்சம் கழிச்சு குடிக்கேன் காப்பி. நேரம் அவளே இல்ல எங்கம்மா ஆளே காணல. தெரியல தே சுவார்திங்க வந்துருவாரு. ஆனா இன்னைக்கு வர காணல. போனை போட்டா ஒரே நாட்ரிச்சபிள்னு வருது. எங்க போனாரோ தெரியல. யாரு கூடயே எங்கனே உட்கார்ந்து கதை விட்டுட்டு இருப்பாரு. வருவாரு தே. நீங்க கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே வெளியே எங்கேயாவது அனுப்பி விட்டுருதோம். அதுக்கப்புறம் உங்க ரெண்டு குடும்பமும் சமாதானம் ஆன பிறகு உங்களுக்கு போன் போட்டு சொல்லுதோ. அதுக்கப்புறம் நீங்க வந்து சேருங்க ரெண்டு பேரும். அப்படி ஒரு கல்யாணத்தை நான் விரும்பவே இல்லனே. எங்க ரெண்டு பேர் குடும்பத்தோட சம்மதத்தோட தான் நடக்கணும். எங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு என்ன வளர்த்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே. இப்ப நீ சொல்லுது சரிதான். அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்ல இந்த நேரத்துல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிண்ணே நான் கிளம்புது. என்ன போயிட்டு வரேன்.
கல்யாணத்தை ரெண்டாவது முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல அந்த பிள்ளைய போய் சந்திச்சு என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஆறுதல் நீ சொல்லண்டாமா? பாவம் அந்த பிள்ளை எவ்வளவு சங்கடப்பட்டு இருக்கும், உனக்கு மேலெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கும். நானாவது உனக்கு ஆறுதல் சொல்றேன், அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா? நீ தானே பேசணும். போனும் சுவிச் ஆஃப், நேர்ல போனதான் கதை நடக்கும். ஞாபகமா ரைட்டு 12 மணிக்கு 12 மணிக்கு வேண்டாம் அம்மா, அப்புறம் நாய் துரத்தணும்ல. நைட்டு 11 மணிக்கு கிளம்பிடுறேன்னா இப்பதான் 8 மணிக்கே எல்லாரும் வீட்டுக்குள்ள சீரியல் பார்த்துட்டு கதை அடைச்சிட்டு எல்லாரும் படுத்துருந்தாவோ. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராத்திரி 11 மணிக்கு நான் மொட்டை மாடல தான் இருப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. நேரா வந்துரு, நம்ம 2 பேரும் போயிருவோம். வேண்டானே, யார் பண்ணி சொன்னா கேளு, அந்த புள்ள பாவம்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. இன்னைக்கு மாடியில தான் 10 நாள் படுக்க போறீங்க. ஆனா நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எப்படின்னா என்ன சொல்லிட்டு வர்றேன்? என்னத்த சொல்லணும்? தூக்கம் வர மாட்டேங்க. நானும் மாடியில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மேல மாடிக்கு வா, நம்ம 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும். உனக்கு ஐடியா தான் சொல்லி தர முடியும், இடுப்புல எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. சரிண்ணே, அப்ப எங்க அம்மிட்ட அப்படியே சொல்லிட்டு தூக்கம் வரலன்னு சொல்லி மாடிக்கு வந்துருதேனே. நீங்களும் கரெக்டா கிளம்பிடுங்க. சூப்பர் சூப்பர். எப்பா இப்பதான் வலிக்கு வந்திருக்காயா, ஒன்ன இழுத்து கொண்டு வரதுக்குள்ள பெரும்பாடெல்லாம் இருக்கு. சரி போயிட்டு வானா, நான் போயிட்டு வரேன். நைட்டு 11 மணிக்கு மொட்டை மாடியில தான். நான் இப்பவே மொட்டை மாடிக்கு பேர் வேண்டியதான். வீட்டுக்குள்ள எனக்கு சீட்டு கிடையாது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுத, நேர்ல வாரேன். ஒரு நாள் சண்டை போட்டாலே இந்த மனுஷ பேசாம இருக்க மாட்டாரு. அவரா தன்னால ஓடி வந்து பேசுவாரு. இன்னைக்கு நான் பேசின பிறகு சண்டை சண்டைன்னு படாத பாடு படுத்திட்டு கிடக்கார. என்னவா இருக்கும்? எனக்கே சங்கடமா இருக்கா. என் பொண்டாட்டி பாவம் தனியா புலம்பிட்டு இருக்கா, காரணம் தெரியாம. இல்லனா ஒரு நாள் லேச சண்டை வரதுக்குள்ளே நான் தொப்புக்கடின்னு அவன் காலில் விழுந்து சண்டையை சமாதானம் ஆக்கிடுவேனே. வழியே இல்லடா செல்லக்குட்டி. இன்னைக்கு ஒரு நாள் தேவா யாழ்னிக்காக நீ பொறுத்தே ஆகணும். நான் வந்து 29 வருஷம் ஆச்சு. ஏன் மாமை எதுக்கு எடுத்தாலும் கடுகடுன்னு நின்னுட்டு இருக்கிய? கடுகதிக்கு வயல போட்டுட்டீலோ? டப்பு டப்புன்னு பொரிஞ்சிட்டே இருக்கிய. பார், எனக்கு உனக்கு பியாச்சு கிடையாது சொல்லிட்டேன். என்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போயிடாத. மாமை, உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? மனசுக்குள்ள எமல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிய. ஆனா வெளியே தான் ஒரு மாதிரி கடுகடுன்னு கடுவா மாதிரி நிக்கிய. சரி விடுங்க மாமை, எத்தனை நாள் தான் எமல கோவமா இருக்கேன்னு பாப்பமே. நானும் பாத்துறேன். மாமை, டேஸ்டான லெமன் சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன், திங்கலா? அடே ராஜேஷ், லெமன் சிக்கன் பிரியாணி உன் பொண்டாட்டி செஞ்சு வச்சிருக்கா. நாக்கு ஊறுதையா. டேய், கட்டுப்படுத்துற நாக்க வெட்டி போடுவேன். ஒரு நாள் மட்டும் பொறுத்துரு. நம்ம 2 பேருக்கு சண்டன் தெரிஞ்ச அன்னைக்கு பிரியாணி போட்டு இருக்கா. எனக்கு கோவப்படுத்தியாடி போடுங்க. பிரியாணி நீனு தான் பாரு. நான் சாயந்தரம் ஆனா மொட்டை மாடிக்கு போயிருவேன். ஏற்கனவே என் பாயின் தலைவாணியும் பொய்யாச்சு. நான் 2வது போவேன். அங்கேயும் வந்துகிட்டு ராத்திரிக்கு புரோட்டாவும் போட்டிருக்கேன், இடியாப்பத்தை போட்டிருக்கேன், இட்லி சுட்டிருக்கேன்னு வந்து நினைச்சுக்கோ, மாவளை தூக்கி போட்டு மீச்சு போடுவேன். எப்பா எப்படியோ சிரிக்காம சொல்லிட்டு வந்துட்டேன். தப்பிச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். யோ லூசு, கூறுகட்ட குப்பை, என்னத்த சொல்லிட்டு போறீரு? எங்க அப்பா குதிலுக்குள்ள இல்லங்க மாதிரி பேசிட்டு போறீரு. என்னவோ ஒண்ணு இருக்கு, எங்கேயோ போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீரு. இல்லனா மொட்டை மாடியில என்னவோ நடக்க போகுது. அதுக்கு தானே காத்திருக்கேன். வாரேன் 6 மணிக்கு மேல உமரை கண்காணிக்கிறது தான் எனக்கு இன்னைக்கு சுவாலியே.